விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு இரண்டாம் நாளாக நன்றி தெரிவித்தார். மயிலம் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்குளம் கிராம மக்களை நேரில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தொகுதிக்கு தேவையான அனைத்தையும் முழுமையாக செய்வதாக உறுதியளித்தார். வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அதிக வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற வைத்த அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர் பெருமக்களுக்கும், இளம்பெண்களுக்கும் மற்றும் அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் உங்களுடைய பாதங்களை தொட்டு என் வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும், பெரியவர்களுக்கும் உங்கள் நம்பிக்கைக்குரியவனாக நான் செயல்படுவேன், உண்மையாக இருப்பேன், உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனிருந்து தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நான் மேற்கொள்வேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே என்ன உதவி இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும் என்னை நீங்கள் அணுகலாம், கேட்கலாம், தயங்க வேண்டியதில்லை. என்னால் முடிந்த, என் சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையிலே நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று கூறி மீண்டும் ஒரு முறை எனக்கு வாக்களித்த உங்கள் அனைவர் பாதங்களையும் தொட்டு வணங்கி நன்றி. கோவை ஹைவேஸ் காலனியில் 13 வயது சிறுமியிடம் ஆபாசமாக பேசி 53 வயது முதியவர் போக்சோ வழக்கில் கைது. வீட்டின் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியிடம் அவரது உடல் அமைப்பை முதியவர் ஆபாசமாக வர்ணித்து பேசியதால் அதிர்ச்சியடைந்த சிறுமி பெற்றோரிடம் அழுது கொண்டே கூறியதை அடுத்து முதியவர் சிக்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கொடுவாஞ்சேரி அருகே சாலையில் நடந்து சென்ற 12 வயது சிறுமியிடம் முதியவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அவலம். சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக கூறி அழைத்துச் சென்று அத்துமீறிய 62 வயது முதியவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 17 வயது மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை அளித்த மன்சூர் அலி என்ற 22 வயதுடைய காமுக இளைஞர் கைது. பாலியல் குற்றத்திற்கு துணையாக இருந்த இளைஞரின் தாய் மற்றும் உறவினர் உள்ளிட்ட இருவரை தேடி வரும் காவல்துறை. சென்னை OMR சாலையில் 26 வயது IT பெண் ஊழியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது. அதிகாலையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர் சிறையில் அடைப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நட்சத்திர விடுதியில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 22 பேர் சிக்கியதுடன் அவர்களிடமிருந்து 81 லட்சம் ரூபாய் பறிமுதல். பிடிபட்டவர்களில் 17 பேர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் 5 பேரிடம் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக கடத்தி வரப்பட்ட 550 போதை மாத்திரைகள் பறிமுதல். போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 3 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நகைக்காக மூதாட்டியை கீழே தள்ளி கொலை செய்த தாவேகா கிளை பொறுப்பாளர் வாசுதேவன் கைது. மூதாட்டியின் உடல் புதைக்கப்பட்ட நிலையில் நகைகள் காணாமல் போனதால் எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் மீண்டும் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் உண்மை வெளிவந்தது. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் சொத்து பிரச்சினை காரணமாக மருமகளை மாமனார் அரிவாளால் வெட்ட முயன்ற சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தில் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது முகமூடி அணிந்த கும்பல் கண்மூடித்தனமாக அரிவாளால் கொடூரமாக வெட்டியதில் 6 பேர் படுகாயம். தாக்குதல் நடத்திய கும்பலை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி படுகாயமடைந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல்.
திருவாரூர் மாவட்டம் சேங்காலிபுரம் பகுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த செங்கல் சூளை மேஸ்திரி கொடூரமாக வெட்டி கொலை. நள்ளிரவில் வீடு புகுந்த 6 பேர் கொண்ட கும்பல் தடுக்க வந்த மேஸ்திரியின் மகன் மற்றும் மனைவியை வெட்டியதுடன் மகளின் கழுத்தில் கத்தியை வைத்து தந்தையை வெட்டுவதை பார்க்க வைத்ததாகவும் தகவல். உதகையில் கஞ்சா செடி வளர்த்து விற்பனை செய்து வந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகன் கைது. வீட்டின் அருகில் வளர்த்து வந்த 19 கிலோ எடையுள்ள 6 கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த இருவர் கைது. போதைக்கு அடிமையாகி தமிழக இளைஞர்கள் எதிர்காலத்தை இழக்கும் நிலையில் போதைப்பொருள் பரவலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பேட்டி கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்தவர் மற்றும் விநியோகித்தவர் உட்பட 5 பேர் கைது. அவர்களிடமிருந்து 25 கிலோ ஹார்ட்ஸ் மற்றும் 1 கிலோ கூலிப் உள்ளிட்டவை பறிமுதல். திருவாரூர் மாவட்டம் குன்னியூர் கிராமத்தில் பெட்ரோல் பங்க் உரிமையாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 13 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 22,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. கொள்ளை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள மலைப்பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தடை செய்யப்பட்ட வெடிபொருட்களை பயன்படுத்தி பாறைகள் உடைக்கப்படுவதாகவும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் புகார். யாருமே இதுவரைக்கும் எவ்வளவோ அதிகாரியை வந்து பார்க்குறாங்களா என்னன்றது தெரியல. மலையவே உடச்சி எடுத்துருக்காங்க. அந்த மலையை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வெடி போடுவாங்க. இப்போ 10 தடவை 15 தடவை போடுறாங்க. வண்டி 1000 வண்டி 500 வண்டி போகுது. அள்ளி மலையவே காலி பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. அந்த ஊரில் குடி இருக்கிறதா இல்லை நாங்கள்லாம் வேறு ஊர் குடி மாறுறதா? நாளைக்கு வாழ்வாதாரமே கெட்டு போகுமே. அந்த ஊரில் எப்படி இருக்கிறது குடி இருக்கிறது? இவங்க போடுற வெடியில் நீர் மட்டம் போகிற திசை மாறிடும். எப்படி நாங்கள் வாழ்கிறது? பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சிறப்பு செயலாளராக சுந்தரவள்ளி, நிதித்துறை செலவினம் சிறப்பு செயலாளராக லலிதா, நிதித்துறை இணை செயலாளராக கமல் கிஷோர், நிதித்துறை இணை செயலாளராக பிரசாந்த், சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலராக அழகு மீனா உள்ளிட்டோர் நியமனம். 14 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 30 IAS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சட்டமன்ற தேர்தலின் போது சிறுவர்களை வைத்து வாக்கு கேட்டது, வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் உள்ளிட்ட முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் தவேக, திமுக ஆகிய கட்சிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க கால அவகாசம் வழங்கியும் நீதிபதிகள் அனுமதி. கிருஷ்ணகிரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த ஆலங்கட்டி மழை. கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை கோட்டூர்புரத்தில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடுகள் ஒதுக்கப்பட்டதில் முறைகேடு நடந்ததாக கூறி காந்தி மண்டபம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறை. முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் தங்களுக்கு வீடு வழங்காமல் பணம் பெற்றுக்கொண்டு குடியிருப்புகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டு. அப்போ உங்களுக்கு சேர்த்து நாங்க 195 வீடு இங்க கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆக்கிரமிப்பு பிளாக் வந்து அங்க கிடையாது. 6H பிளாக் மட்டும்தான் இருந்தது ஹவுசிங் போர்டு. அதை ஆக்கிரமிப்பு பிளாக் சொல்லி வந்துட்டாங்க சார். அது எங்க இருந்து எந்த பிளாக் தெரியல. அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வீடு கொடுத்துருக்காங்க சார். 6 மாடி வீடு அவங்களுக்கு தனி பிளாக் கொடுத்துட்டாங்க. 195 வீடு இருக்கு எங்களுக்கு. நான் அலாட்மெண்டோட இத்தனை வருஷமா இருக்கிறோம், 30-35 வருஷமா எங்களுக்கு அவங்க வீடு கட்டி தரல.
ஈரோடு மாவட்டம் மரப்பாலம் பகுதியில் பெய்த கனமழையால் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ள வீட்டின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்து விபத்து. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் நூலிலையில் உயிர் தப்பிய நிலையில் பழமையான வீடுகளை அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவில் வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக பெண்கள் சிறுமிகள் ஆங்காங்கே மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை என சுவாமி தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் கடும் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய நுழைவாயில் அருகே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்கள் தள்ளி சென்ற அவலம். பராமரிப்பற்ற பழைய பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அவதிக்கு ஆளாவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே மரகத பூங்கா பகுதியில் குடும்ப தகராறில் தாயை மகன் கத்தியால் வெட்டியதால் மகனை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட தந்தை. பலத்த காயமடைந்த சேகர் என்பவரின் 50 வயது மனைவி மாலா மற்றும் அவரது 25 வயது மகன் கேப்டன் பிரபாகரன் ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கேஆர்பி அணையின் உபரி நீர் மூலம் பாளைக்குழி ஏரி முதல் கூச்சனூர் ஏரி வரை உள்ள 28 ஏரிகளையும் நிரப்ப மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை. கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணை நிரம்பி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வீணாகி வெளியேறி வருவதாக விவசாயிகள் வேதனை. இதே வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு இந்த தண்ணிக்காக ஒரு பெரிய முயற்சி எடுத்து தண்ணி இப்போ 51 அடி தண்ணி டேமில் இருக்கு. அந்த தண்ணி இடது கால வழியாக சந்தூர் வரைக்கும் எங்களுக்கு தண்ணி திறந்து விட்டா ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ஆதாரமா இருக்கும். 28 ஏரிகளுக்கு தண்ணீர் விடணும்னு மாவட்ட ஆட்சியர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன காரணம், அதுக்கு பின்னாடி விடும்போது குறுகிய காலத்தில் விடும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து ஏரிகளையும் நிரப்ப முடியறதில்ல. ஏன்னா கர்மவீரர் ஐயா காமராஜர் காலத்தில் வெட்டப்பட்ட கால்வாய் பழைய கால்வாயையும் அப்படியே வச்சிருக்காங்க. அது அப்படியே வச்சுட்டு உபரி நீர் கால்வாய் வெட்டறதுனால ரெகுலர் பாசனத்துக்கு போக மீதி நமக்கு வருது. ஏன்னா நெல் போகத்துக்கு விடும்போது இதனால இப்ப நிறைஞ்சிட்டு இருக்கு. மாவட்ட ஆட்சியர் விவசாயிகள் நலன் கருதி, ஏன்னா சுமார் ஒரு 5000 ஏக்கர் மறைமுகமா ஏரி மூலியமா பாயுது, முன்கூட்டி எங்களை தண்ணியை திறந்து விடணும்னு மிகவும் பணிவோட விவசாயிகள் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் மின்கம்பம் முறிந்து விழுந்ததை தொடர்ந்து அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து துண்டிப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான நிலை காணப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. பெருங்குளத்தூர் அருகே செங்கல்பட்டு மாவட்ட தாவேகா தொண்டரணி அமைப்பாளர் ஜெய் என்ற ஜெயகிருஷ்ணன் கட்டிட தொழிலாளியை கடுமையாக தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஆளுங்கட்சி மமதையில் அராஜகத்தில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை வியாசர்பாடியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலையில் உள்ள எல்லைக்கோட்டை தாண்டி நின்ற சட்டக்கல்லூரி மாணவரை போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தின் சாவியை பறித்துக் கொண்டு அத்துமீறலில் ஈடுபட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கிருஷ்ணராஜ் மீது மகாகவி பாரதி நகர் காவல் நிலையத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் புகார். இன்றும் நாளையும் நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் இளையராஜா நேரலை இசை கச்சேரிக்கான டிக்கெட் வைத்திருப்பவர்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிப்பு. எந்த மெட்ரோ நிலையத்திலிருந்தும் சென்ட்ரல் மெட்ரோ நிலையம் வரை சென்று திரும்பலாம் என சலுகை வழங்கியது சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம். டேஸ்ட் அட்லஸ் வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த 100 டீக்களின் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் மசாலா டீ முதலிடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் பாரம்பரிய டீ வகைகளான டார்ஜிலிங் டீ 6வது இடத்தையும், அஸ்ஸாம் டீ 13வது இடத்தையும், சுலைமானி டீ 39வது இடத்தையும் பிடித்துள்ளன. சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு அறங்காவலர்களை நியமிக்கும் பணி 6 மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. செயல் அலுவலரை தக்கராக நியமிக்க தடை விதிக்க கோரிய வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் செயல் அலுவலர்கள் மத நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாது என்றும் கோயிலின் மரபு பழக்க வழக்கங்கள் தெரிந்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவு.
காவல்துறையில் சரக அளவில் இருந்த பதவி உயர்வு தேர்வு முறை ரத்து செய்யப்பட்டு மாநில அளவிலான சீனியாரிட்டி முறையில் பதவி உயர்வு வழங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சி, மதுரை, நெல்லை சரக ஆயுதப்படையில் காலி பணியிடம் அதிகம் இருப்பதால் அங்குள்ள காவலர்கள் விரைவாக பதவி உயர்வு பெறுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் பெருமகளூரில் டாஸ்மாக் கடை திறக்க அனுமதித்த ஆட்சியரின் உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி. சட்டவிரோத மதுபான விற்பனையை தடுக்கவே கடை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய டாஸ்மாக் தரப்பின் வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி, எதிர்ப்பு இருந்தால் டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என விதி இருந்தும் ஆட்சியர் ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும், மதுபானம் விற்கலாம் ஆனால் சுயமரியாதை மனசாட்சியை விற்க முடியாது எனவும் காட்டும். கட்டுமான நிறுவன உரிமையாளரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்த சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருணுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். வேண்டுமென்றே குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும், இதனை அவர் வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் அதுபோன்ற பல உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிரான குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவு. பெங்களூருவில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக டி.கே. சிவக்குமார் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு. கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி டி.கே. சிவக்குமார் பதவியேற்க உள்ளதாக தகவல். பீகாரில் ஆர்ஜேடி தலைவரும் அம்மாநில முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவிக்கு ஒதுக்கப்பட்ட அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு நோட்டீஸ். ராப்ரி தேவி வசித்து வரும் அரசு இல்லம் தற்போது பீகார் அரசின் கால்நடை, மீன்வள மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் நந்தகிஷோர் ராமுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசு வடக்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் வேலைகளை தொடங்கியுள்ளது. சர்வதேச எல்லை அருகே உள்ள ஹயிம்பூர் சோதனைச் சாவடியில் சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் என கூறப்படும் ஒரு பெரிய குழுவினரிடம் அதிகாரிகள் விசாரணை. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பாத யாத்திரையாக பால்குடம், காவடி, பறவை காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் இளைய மகள் டிப்னி டிரம்ப் இன்று இந்தியா வருகிறார். தனிப்பட்ட பயணமாக இன்று டெல்லி வரும் டிப்னி டிரம்ப் நாளை காலை ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை பார்வையிடுவதால் அந்த பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சென்னை வடபழனி முருகன் பெருமாள் கோயிலில் வைகாசி விசாகத்தையொட்டி முருகனை தரிசிக்க குவிந்த பக்தர்கள் வெகு விமர்சையாக நடைபெற்ற வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் வீதி உலாவை கண்டு மனமுருக வழிபாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாகத்தையொட்டி அதிகாலை முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி, காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் முருகனை தரிசித்து வரும் பக்தர்களால் விழாக்கோலம் பூண்ட நகரம். சுங்க கட்டணங்களோ பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பங்கேற்ற விவசாயிகள் வெளிநடப்பு. தமிழக அரசை கண்டித்து வருகின்ற 1ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திட்டவட்டம். 50,000ற்கு கீழ் இருப்பவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி என்றும், 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு 5,000 தள்ளுபடி என்று சொல்வது விவசாயிகள் தலையிலே நெருப்பை கொட்டியது போல் இருக்கின்றது. ஜூன் 1ஆம் தேதி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காலை 10 மணி அளவிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. கடந்த சில நாட்களாக அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் கடும் இன்னலுக்கு ஆளாவதாகவும் மக்கள் வேதனை. கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த சிஎம்டிஏவுக்கு 4,300 கோடி ரூபாய் நிதி தேவை என தகவல். ஏற்கனவே இருப்பு நிதியும் காலியாகி தமிழக அரசிடம் 200 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா அல்லது பிற துறைகளுக்கு பரிந்துரைக்கலாமா என சிஎம்டிஏ அதிகாரிகள் ஆலோசனை.
உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் கருட சேவை உற்சவம். கருடாழ்வார் மீது அமர்ந்தபடி 4 ராஜ வீதிகளிலும் வீதி உலா வந்து அருள் பாலித்த வரதராஜ பெருமாளை கோவிந்தா கோஷம் முழங்க வழிபட்ட பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கோடை விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் பக்தர்கள் நேற்று ஒரே நாளில் 78,389 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் இதன் மூலம் கோயிலின் உண்டியல் காணிக்கை மட்டும் 4,15,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் தேவஸ்தானம் அறிவிப்பு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு உற்சவர் சண்முக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். சிறப்பு பட்டு வஸ்திரம் மற்றும் தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு தீப ஆராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம். விடைத்தாள் சரிபார்த்தல், மறுமதிப்பீடு உள்ளிட்ட தேர்வுக்கு பிந்தைய செயல்பாடுகளுக்கான இணையதளம் வருகின்ற 1ஆம் தேதி முதல் செயல்படும் என CBSE அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ உதவி எண் மற்றும் இணையதளம் மூலம் மாணவர்கள் தங்களின் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம் என CBSE நிர்வாகம் தகவல். விவோ நிறுவனம் 58 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 75 மணி நேரம் வரை நீடிக்கும் பேட்டரி திறனுடன் இயங்கும் தனது முதல் 3 ஓவர் இயர் வயர்லெஸ் ஹெட்போன்களை அறிமுகம் செய்தது. முதற்கட்டமாக சீனாவில் அறிமுகமாகியுள்ள இதன் விலை இந்திய மதிப்பில் 6,000 ரூபாயாக நிர்ணயம். நாளை இரவு 27 ஆண்டுகளுக்கு பின் வானில் ப்ளூ மைக்ரோ மூன் எனப்படும் மிகவும் அரிய விசித்திர நிலவு தோன்ற இருப்பதாக நாசா அறிவிப்பு. பூமியின் சுற்றுப்பாதையில் இருந்து மிக அதிக தொலைவில் உள்ள புள்ளிக்கு செல்லும் பௌர்ணமி நிலவு வழக்கத்தை விட 14% சிறியதாகவும் ஒளி குறைந்தும் காணப்படும் எனவும் அதை வெறும் கண்களால் காணலாம் எனவும் தகவல். ஒருபோதும் அணு ஆயுதத்தையோ அல்லது அணுகுண்டையோ வைத்திருக்க மாட்டோம் என்பதை ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தல். இறுதி முடிவு எடுப்பதற்காக தான் ஒரு சந்திப்பை நடத்தவிருப்பதாகவும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பெரு நாட்டின் தெற்கு பசிபிக் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி 27 பேர் காயம். ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கி விரிசல் ஏற்பட்ட நிலையில் சாலை மற்றும் மைதானங்களில் தஞ்சமடைந்த மக்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே கோடை வெயில் வெளுத்து வாங்கிய நிலையில் நேற்று இரவு இடி மின்னல் உடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,17,040 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 14,630 ரூபாயாக வர்த்தகம்.